நாம் இன்னைக்கு 6ஆம் வகுப்பில் தமிழில் இயல் 1 ஒளி பிறந்தது அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறத இங்கே நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஒளி பிறந்தது அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு அப்துல் கலாம் பற்றி கொடுத்துள்ளார்கள். இந்த அப்துல் கலாம் பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காரு இந்த பாடத்தில். குழந்தைகள் ஒரு கலாம் அரங்குக்கு போகிறாங்க. அங்கே அவங்க கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் திரையில் தோன்றி விடைகளை கூறுகிறார். சரி, இப்போ நம்ம அப்துல் கலாமுக்கு எப்படி அறிவியல் மீது ஆர்வம் ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வயதில் அவருடைய அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்குது அப்படிங்கிறத பற்றி விளக்கி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா அன்னையிலிருந்து அவருக்கு நாமும் வானில் பறக்க வேண்டும் என்ற ஆசையான தோன்றியது. தமிழில் அவருக்கு பிடித்த நூல் திருக்குறள். அது மட்டும் இல்லாமல் அவர் லில்லியன் வாட்சன் எழுதிய பல விளக்குகள் தந்த ஒளி என்ற நூலை படித்த உடனே அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி மூன்றும் அதிகமாக கிடைத்தது. அந்த நூல் படித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அதிகமான அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஏற்பட்டது. சரி, அவர் வாழ்வில் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவுகணை அப்படின்னு அவ சொல்லுவோம். அது இல்லைங்க. போலியோவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 300 கிராம் எடையில செயற்கை கால்கள் தயாரிக்கப்பட்டு அவர் கொடுத்தாரு. அந்த போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த செயற்கை கால்களை போட்டு மகிழ்ந்த போது அந்த நிகழ்ச்சி நடந்ததில் அதை பார்த்த பிறகுதான் அவருக்கு ரொம்ப வாழ்க்கையிலேயே மிகவும் மகிழ்ந்த நிகழ்வு அந்த நிகழ்ச்சி தான். அதாவது 3 கிலோ எடை அந்த செயற்கைக்கால் இருந்துதான். அதை போட்டுட்டா அவங்களால எப்படி அவ்வளோ எடையோடு நடக்க முடியும் அப்படின்னு அவர் யோசித்து, அதாவது 300 கிராம் அளவில் தயாரித்து கொடுக்குறாரு. அதை அவங்க போடும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 3 கிலோ எங்கே இருக்குது நமக்கு, 300 கிராம் எங்கே இருக்குது நமக்கு தெரியும். அதுதான் ரொம்ப மகிழ்ந்த நிகழ்வு அவருடைய லைஃப்லேயே. சரி, இந்த செயற்கைக்கால்கள் எதுலேருந்து தயாரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் இழை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இது இந்த கார்பன் இழை எங்கே பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னா, பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படுவது. அந்த கார்பன் இழையை தான் பயன்படுத்தி தயாரிக்கிறாரு. ஸோ அடுத்தது 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, நம்மளுடைய இந்தியா, நம்முடைய நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முதலாவதாக 1000 வருடங்களுக்கு முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எப்படி வலுவான கல்வி கிடைத்ததோ அதே மாதிரி 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்முடைய நாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா இயற்கை வளமும் தீர்ந்து போய் நாம் அனுப்பிய செயற்கைக்கோள்களால் சூரியனிடமிருந்து சூரிய சக்தியை பெற்றுக் கொடுக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 3ஆவதாக என்ன ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருப்பாங்க. அதாவது நாம் அனுப்பின 525 கிலோ எடை கொண்ட ஆளில்லா செயற்கைக்கோளானது நிலவுக்கு அனுப்பியிருக்கோம். அந்த நிலவுக்கு அனுப்பின அந்த கோள் மூலியம் நாம் என்ன செய்யணுமோ உறுதியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வருடமும் செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ 100 வருடத்துக்கு அப்புறம் நிகழ்ச்சி நிகழும் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லியிருக்காரு. அவ்வளோதாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உலகில் முதல் விஞ்ஞானி யாருன்னா குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் குழந்தைகளை சொல்கிறார் அப்படின்னா, அவங்க தான் கேள்வி கேட்கக்கூடிய திறன், அறிவியல்னாவே நமக்கு கேள்வி கேட்கக்கூடிய திறன் இருக்கிறோம். இப்போ அறிவியலுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா கேள்வி கேட்கும் மனப்பான்மை தான். அவர் சொல்லியிருக்காரு, எந்த துறையாக இருந்தாலும் உயர்ந்த குறிக்கோளை நம்ம மனசில் வச்சுக்கணும், அப்போ தான் அதில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றியடைய 2 வழிகள் இருக்குது. அது என்னென்ன வழிகள் சொல்லியிருக்காருன்னா, அறிவை வளர்க்கக்கூடிய பேச்சுக்களை நம்ம கேட்கணும், முயற்சி இருக்கணும், உழைப்பு இருக்கணும், உயர்வு வெற்றியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்துல் கலாம் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளொளிக்கல் ஆகா அரண் அப்படின்னு அந்த குரல் தான் அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல். இந்தியா செலுத்திய பாதுகாப்பு ஏவுகணைகள் 2 செலுத்தியிருக்காங்க. அது என்னென்னா அக்னி, பிருத்வி. இது மட்டும் தாங்க நம்முடைய
ஒளி பிறந்தது என்கிற டாப்பிக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.